ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மெட்ராஸ் டு நெல்லை சேனல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு தினை பொங்கல் அண்ட் சாம்பார் பண்ணியிருந்தேன். அடுத்து அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள்ஸ் கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்ச நேரம் லெமன் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்து பேக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி லெமன் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்து பேக் பண்ணும்போது ஆப்பிள் சீக்கிரமாக கருத்து போகாது. பசங்க சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்துடலாம். மத்தியானத்துக்கு சாம்பார் சாதம் பேக் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நெய் விட்டு நிறையவே சாம்பார் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி நிறைய சாம்பார் ஊற்றும் போது மத்தியானம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா தளர இருக்கும். அடுத்த சைட் டிஷ் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி சைட் டிஷ்க்கு கிரில்டு வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்கேன். கிரில்டு பொட்டேட்டோ, கேரட் அண்ட் காலிஃப்ளவர் 3 கொடுத்துருக்கேன். அதோட இன்னொரு சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் மேங்கோஸும் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இன்றைக்கி அவளோட லஞ்ச் மெனு இதுதான். இன்றைக்கி பாப்பாவோட ஸ்நாக்ஸ் மெனு, லஞ்ச் மெனு பார்த்தாச்சு. அடுத்து பையனோட லஞ்ச் மெனு பார்க்கலாம் வாங்க. பையனுக்கு இன்றைக்கி ஹாஃப் பாலிஷ்ட் ரைஸ் வடிச்சிருந்தேன். அதோட வெண்டைக்காய் பொரியல். குழம்பு இன்றைக்கி சின்ன வெங்காயம் சாம்பார் பண்ணிவிட்டு அதோடவே இன்னொரு ஸ்பெஷல் சைட் டிஷ்ஷும் அவனுக்கு பண்ணியிருந்தேன். கிரில்டு சிக்கன் வித் வெஜிடபிள்ஸ் பண்ணியிருந்தேன். அதில் இருக்க வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் எடுத்து பாப்பாக்கும் சைட் டிஷ்ஷாக கொடுத்துட்டு இவனுக்கும் மிச்சம் இருக்கிற ஃபுல்லத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த கிரில்டு வெஜிடபிள்ஸ் எப்படி பண்ணுன்றதை ரெசிப்பியாக போட்டிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து சிக்கன் எப்படி மேரினேட் பண்ணேன்னு பார்த்துலாம் வாங்க. இஞ்சி பூண்டு மிளகு 3 சேர்த்து இடித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்க்க போகிறதுனால சிக்கன் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். போன்லெஸ் சிக்கனாக எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சம் ஜீரா பவுடர், அதோட இஞ்சி பூண்டு பெப்பர் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். இதோடவே 1/4 ஸ்பூன் சுகரும் 1 டீஸ்பூன் வினிகரும் சேர்த்து 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்குள்ளே நம்ம காய்கறியெல்லாம் வெட்டி எடுத்து வச்சிடலாம். ஒரு முழு கேரட் எடுத்து ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட பிளான்ச் பண்ண காலிஃப்ளவர், இதுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சம் ஜீரா பவுடர். நான் பாப்பாக்கும் சைட் டிஷ் அதை பேக் பண்ண போகிறதுனால இப்போதைக்கு காரம் எதுவும் சேர்க்கலை. ஆயில் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரில் பண்ண போகிறேன். நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் முதலே சில்லி பவுடர் இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரில் பண்ணலாம். காய்கறியெல்லாம் ஓரமாக தள்ளிட்டு நடுவில் ஊற வச்ச சிக்கனை சேர்த்துப்போம். சிக்கன் வேகும்போது அதுலேருந்து தண்ணியும் விடும், அதில் இருக்க ஃபேட்டும் மெல்ட் ஆகி வரும். அதை நம்ம ஓரத்தில் போடுறத விட நடுவில் போடும்போது அதுலேருந்து மெல்ட் ஆகி வர இந்த ஆயில் இந்த தண்ணியில் சுற்றி இருக்க காய்கறி வேகிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ கிரில் பண்ணுறதுக்கு சிக்கனும் வெஜிடபிள்ஸும் ரெடி ஆகிடுச்சு. அவனை ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 220 டிகிரி செல்சியஸில் வச்சு. இப்போ இந்த பிளேட்டை உள்ளே வச்சுட்டு 25 மினிட்ஸ் டைம் செட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் முடிஞ்சோடனே பிளேட்டை வெளியில் எடுத்து ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு திருப்பி உள்ளே வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வெளியில் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உள்ளே வச்சுருவோம். 25 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துருச்சு. பாப்பாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் கலந்து கூட ஒரு 5 மினிட்ஸ் கிரில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கிரில்டு சிக்கன் வித் வெஜிடபிள்ஸ் பண்ணும்போது இதோடவே சோயா சாஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பரட்டி விட்டுட்டு கிரில் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எனக்கு ட்ரையாக வேணுன்றதுக்காக சோயா சாஸ் சேர்க்காமல் ட்ரையாக கிரில் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியாக சாஸோட வேணும்னா எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக போடாமல், அதாவது உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, சோயா சாஸ், ஆயில்னு தனித்தனியாக போட்டல அந்த மாதிரி தனித்தனியாக போடாமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை சிக்கன் மேலேயும் வெஜிடபிள்ஸ் மேலேயும் ஊற்றி கிரில் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சாஸோட நல்லாயிருக்கும். இன்றைக்கி லஞ்ச் மெனு ஸ்நாக்ஸ் மெனு புதுசாக ஒரு ரெசிபியோட பார்த்தாச்சு. நாளைக்கு லஞ்ச் மெனு ஸ்நாக்ஸ் மெனு வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.